காலத்துக்கு பிறகு எங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, குடும்பம் வேற, மனிதன் வேற அப்படின்னு நடந்துட்டு இருக்கும். ஆனா, அப்படி ஒரு நிலைமை நடக்காது அப்படின்னு உத்தரவாயிடுது. காப்பாத்தி வெட்டியா வாழ வச்சா போதுங்களா? கால்ல விழுந்துருவா. வரலாம். பக்கத்துல வாப்பா. பயப்படக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே நடக்காது. நீ கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கேன் கருப்பசாமி. தைரியமா இருக்கேன்டா. புண்ணியமா இருந்துடா. வெற்றி அடைஞ்சு வா. அதே திருச்சி மாநகர எல்லை. ஆமா. வேலை சம்பந்தமாக முயற்சி செய்து வேதனை அடைந்தேன் என்று ஒரு தெளிவு. என்ன வேலை? யாருக்கு? கவர்மெண்ட் வேலைக்கா? யார்கிட்ட முயற்சி பண்ணி பணம் கொடுத்தீங்களா? காலைல வந்துட்டு வா. முதல்ல இல்லைங்க நடந்துறேன். ஆமாங்க நான் என்னத்த சொல்ல நான். அவன் புரியலையா இல்லாட்டா நான் புரிய முடியலையான்னு தெரியல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அரைகுறை மனசு உனக்கு. என்னப்பா அப்படின்னு முடிக்க. உன் மகனுக்கு அரசு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். அதுல சந்தேகம் கிடையாது. இயற்கையா கிடைக்கும். யாருக்கும் பணத்தை கொடுக்காத. நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி தரேன். சரியாக 9 மாத கால அளவில் அதை கிடைக்க வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமி அப்படி சொல்லு ஆம்பளை. வேலை கிடைச்சோட மாத சம்பளம் தர்ம தேவதைக்கு இங்கே வந்து கட்டிக்கான். இந்தாடா பணமும் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும். போ. கருப்பசாமி நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? என்னையா கேசு? 2 பேர் இருக்காங்களே நீதிமன்றத்தில் உள்ளவங்க. கோர்ட்டு கேஸ் யாருக்கும் 2 பேருக்கு இருக்குன்னு சாமி சொல்லிச்சு திருச்சியில. இன்னொரு ஆள் யாரு பாரு. யாருப்பா உனக்கு? என்னையா கோர்ட்ல கேஸ் கிடக்கா உனக்கு? என்ன விஷயத்துக்கு? எஸ் உங்களுக்கு அதுல கேஸ் போட்டிருக்கு. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா? அதை ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத கேள்வியை கேட்கீங்க. கொடுக்கல. காலைல வந்துட்டு வாங்க. காலைல வந்துட்டு அவங்க எஸ்ஆரை பார்க்கட்டும். நான் பார்த்து வரேன். ரிட்டையர்ட் ஆன பிறகு ப்ரொமோஷன் கேஸ் போடலாம் அப்படின்னு சட்டம் சரிதான். உங்கள் எஸ்ஆர் ரெக்கார்டை போய் பார்த்தேன். உங்கள் மேலே யாருமே தவறான நடவடிக்கைகள் எதுவுமே எழுதலை. சின்சியராக தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விடை தான் இப்போ கிடைக்கும். ப்ரொமோஷன் ஆனால் உங்களுக்கு என்ன பேமெண்ட் உண்டோ அதுக்குரிய அரியர்லாம் உங்களுக்கு போட்டு இந்த பென்ஷனையும் உங்களுக்கு கூட்டி கிடைக்கும்னு உத்தரவாயிடுது. நான் வாங்கி தரேன், நீ சந்தோஷமாயிடுவேன். புண்ணியம் பெரு. கருப்பசாமிக்கு அப்படியா? சரி, ஓகே. பணம் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்தவன் நீ இல்ல. நீ பணம் சம்பந்தமாக வழக்கு பண்ணிருக்கியா? வேலை பார்த்தேன். சரி. பணம் சம்பந்தமாக யாருக்கு நீ கொடுத்த? நீ யார்கிட்ட வாங்கின? நீ வாங்கின. அவன் கேட்ட உடனே நெருக்குதானா? அதனால நீ என்ன செஞ்ச? கோர்ட்டுக்கு போயிட்ட. அவரு போயிட்டாரு. காலில் விட்டு வா. அவரை திருப்புவோம் நம்ம. உங்களுக்கு வரலாம். உன் பக்கத்துல தான் தப்பு இருக்கு, அவங்க பக்கத்துல இல்லையே. அதனால அந்த கேஸை அடிக்கணுமா? அதுக்கு பணம் வச்சிருக்கியா? கொடுக்காமலே கேஸை முடிச்சிடலாம் நினைக்கிறியா? அப்படிங்கிற எப்படி பண்றது? நீதிமன்றத்துல வாய்தாவா போட்டு பணத்தை கொடுத்துடலாமா? அப்படி சொல்றியா? கண்ணை முடிட்டு வா. கால் வந்துட்டு வா. அப்படி வரலாம். வாங்கும்போது எல்லாருமே சிரிச்சு தான் வாங்குதிய. கடைசியில் கோர்ட் நாட்டுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டு குழப்பத்தை உருவாக்குதிய. இதெல்லாம் அதர்மம் தானே. முடியாட்ட எதுக்கு இன்னொருத்தனுடைய பணத்தை வாங்கி நீங்கள் அனுபவிக்கிய? அது மகா குற்றம் இல்ல. என்ன சொல்கிறோம்னா, கஷ்டப்படுறது நியாயம்தான். கோர்ட் வர போயிடுது. இப்போ எப்படி உன்னை மீட்டுறதுன்னு பார்க்க கொஞ்சம் கண்ண முடி உட்காரு பார்க்குறேன். பைரவா, இதுக்கு எதுவும் விளக்கம் இருக்கா? இன்னைய பொழுது நீ பைரவரை மாதிரி உட்கார்ந்துருக்கியான். பைரவர் எப்படிடா இருப்பாரு? பைரவர் எப்படிப்பா இருப்பாரு? நிர்வாணமா இருப்பாரியா? உண்மையா இல்லையா? அத மாதிரி இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாதவனா நீ உட்கார்ந்துருக்கியான். தப்பு தப்பு. கால் வந்துட்டு
வரலாம். சனி பகவானே, நீங்க இவனை காப்பாத்த முடியுமா? பங்குனி 20க்கு மேல உனக்கு பணம் கிடைக்கும். மெல்ல மெல்ல கட்டி அந்த கடத்த தீர்க்க, அந்த கேஸ்லேருந்து உன்னை விடுதலை ஆக்கி தரேன். எல்லாம் நடக்கும். நல்லா இருக்கும். போயிட்டு வா. பணம் வந்தாச்சு போ. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா? யாரும்மா உன் மகளா? ஆ? நான் பேசணும் உன் காதுல விடலையாம்மா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? உங்க அப்பா வந்திருக்காராம்மா? உன் பிள்ளை எங்க இருக்கு? கரெக்ட். எஸ். கால் வந்துட்டு வரலாம். உட்காருங்க, நில்லுங்க. என்ன நீங்க குனிஞ்சு வளைஞ்சதெல்லாம் நான் பார்த்துட்டேன். உங்க மனது சாமிகிட்ட போகல. இன்னொருத்தர் கூப்பிடுங்க. வரலாம். தங்கச்சிக்கு என்ன செய்வோம்? தங்கச்சிக்கு தென்காசியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தது சாமி. தென்காசியில்? ஆமாம் சாமி. அவர் டாக்டர் அதனால ஒரு கீப் மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல விஷயம் தானே. எல்லா எல்லா சொத்து பத்து எல்லா டெபாசிட்டும் அந்த பொம்பளை நாமையாக போட்டு வச்சுருக்கான். நான் அது சீக்கிரத்துக்காக இங்கே வந்தேன். வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் நாளைக்கு வியாபாரத்தையும் போக முடியல. காரணம் அந்த டாக்டர் பேர் என்ன பேர்? டாக்டர் பேர் நரசிவன். நல்ல சிவன். என்ன டாக்டர் அவரு? கவர்மெண்ட் டாக்டர். 60 வயசுல வச்சிருக்காரு. திறமையை நாடு போடுறது என்ன உங்களை மாதிரி கலையை வச்சுட்டு போறான். ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சிருக்கான். கண்ணை முடுங்க, வரதான்னு பார்ப்போம். சொத்து மட்டும் உன் மகள் தங்கச்சிக்கு எழுதி கொடுக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணா போதுமா? என் பேச்சு கேளு தம்பி. உன் தங்கச்சிக்கு அவர்கிட்ட இருந்து டெபாசிட்ல இருந்து சொத்துக்கள் இருந்து எழுதி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? போதும். 1.5 மாதத்துல வாங்கி தரேன். என்ன போகும்போது என்னைய லேசாக பார்த்துட்டு போ. வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி இது எழுதும் பொழுதே அவன் வேற இவன் வேறன்னு ஆயிடுவான். போ. புரிஞ்சுக்கணும். நல்ல என்ன புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாள் வாழ்ந்தாச்சுல, ஒரு ட்ரைனிங் கிடச்சி கொண்டு போச்சுல, போதும். அவனை நல்லவன் ஆக்கிறதுக்கு நினச்சா அது வெறும் வேஷம். நடக்காதுப்பா. அந்த கதையை விட்டுரு. நான் இப்போ வியாபாரத்துக்கு போவேன் சார். அடுத்து பேசுவோம். கருமசாமிக்கு அதே திருச்சி எல்லை தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்ட மனவேதனையை தீர்க்கணும்னு கேட்டு வந்த பெண்ணடியாள். புரிதம் எங்கம்மா இருக்கான்? உங்க கூட இல்ல. கால் இது யாரு? அவரும் தங்கச்சிக்காக, நீங்களும் தங்கச்சி. கால் பக்கத்தில் வரலாம். எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா? இருக்கோ? ஐயா நாராயணர் வரார, அதான் கேட்டேன். அவன் ஒத்தையில் இல்லை. என்ன ஒத்தையில் இல்லை, தக்க சுகத்தோடும் துணையோடும் எல்லா மனநிலைகளோடும் அவன் இருக்கான். இனிமேல் அவனை வசிக்க முடியுமான்னு கேட்டால் அவன் உன்னை முழுக்க முழுக்க வெறுத்துட்டான். ஆனால் அவன் வேணும் வேண்டாம்ங்கிறத சொல்லு. 3ஆவது மனைவியாக உன்னை வச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கான். எத்தனாவது மனைவியாக? ரொம்ப அருமையாக புரிஞ்சுக்க. என்ன செய்யணும்? வேணுமா வேண்டாமா? வேணும் தான். பரவாயில்ல, அவருக்கு சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம அவர் கூட இருந்துக்கிடுவோங்கிற. பரவாயில்ல, நல்ல பெண்மணி. கால் வந்துட்டு வா. என்ன செய்யணும்? மனதை பறி கொடுத்ததுக்கு கிடைச்ச தண்டனை அது. என்னம்மா? அதானம்மா? வா பக்கத்தில். ஒரு வீடு உனக்கு கிடைக்கும். உன் பேருக்கு உறுதியாக்கி தரேன். அவன் சும்மா உன்னை லேசாக தூரம் நின்று பார்த்துப்பான். சரி, அப்படிதான் பார்த்துக்குவோம். என்ன உங்கள் வீட்டு சாப்பிட மாட்டான். என்னத்தையும் அது போட்டு கொடுத்துருவேன்னு வார்த்தையை வெளியே விட்டுருக்கான். புரியுதா? அவன் மனத்தை மாற்றுவோம், சேர்த்து வைப்போம். உனக்கு கடைசி வர அவனுடைய துணை இருக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். அப்படி வெற்றியாகி தாரேன்.
கண்ண முடிப்பா. சிவனே என்ன செய்ய? அப்படியா? சரி. இந்த சிவராத்திரிக்கு பின்பு உன்னுடைய பிசினஸ்ல நல்ல ஓட்டம் வரும், நிறைய பணமும் வரும்பா. இந்த சந்தோஷமா இரு, வெற்றியாகிட்டார். ஒரு கேள்வி இருக்கா என்னம்மா? அடுத்து அடுத்து பேசும். கர்மசாமிக்கு வண்டி வாகனம், வண்டி வாகனம் வச்சு யாரு தொழில் வச்சிருக்கீங்களா? என்ன தொழில்ப்பா? வண்டி ஓடுது, என்ன வண்டி? காங்கிரீட் மிஷின். கண்டிக்காரன் கால் வண்டி. நினைவாலே சிலை செய்து நூறு தடவை கும்பிட்டாடா, அரைகுறையா கும்பிட்டாருப்பா. நல்ல பேர், தங்கமான பேர். இந்த வண்டியை நீ வச்சுக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத. போட்டி பொறாமையால் உன் வண்டியை நிறைய பேர் கூப்பிடாம கொஞ்சம் வேதனையில் சில சமயத்தில் கிடக்கு. என்ன, உன் கூட இருக்கிறவங்களே திசையை மாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தொழிலை உருவாக்கி தரேன், இன்னொரு வண்டியை எடுத்து என் பேரை சொல்லி ஓட்டுவேன், யாராலையும் கெட்டு போக மாட்டேன். இந்த கடனை தீர்த்து தரேன், பணம் அள்ளி தரேன், வேற என்ன வேணும்? இருக்கும், இருக்க வச்சு தரேன். என்னாலும் என்னையும் கூப்பிட்டுக்கா, வெற்றி அடைவேன். ஓ, மகிழ்ச்சியாரடா மகனே. திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக வாப்பா. உனக்கு திருமணமா? இன்னொரு ஆள் இருக்கானே, இன்னும் அடுத்து திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? இன்னொரு ஆள் உண்டுங்க. உனக்கு யாருக்குடா திருமணம்? உனக்கு தான் திருமணம். வா, மாப்பிள்ளையே வந்துட்டான். அடுத்து பொண்ணை பற்றி பேசுவோம். கால் வந்து சீக்கிரம் நடக்கணும். எனக்கு சொல்லி நாளெல்லாம் எடுக்கக்கூடாது. நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன், இனிமேல் எங்கேயும் அலைய முடியாது அப்படின்னு கும்பிடுவான். வா, சீக்கிரம் நடக்கணும். எவ்வளோ அவசரம் பாரு. என்னடா அதான சொன்னேன் சாமிட்ட, சொன்னேன் இல்லையா? நான் சின்ன ஒருத்தர காலம் ஆகிலாண்ட ஈஸ்வரியே அன்னையே பாப்பா, அகம் நாட துதிக்கின்றேன் உன்னையே. அகிலாண்டேஸ்வரி கோயில் எங்கடா இருக்கு? திருவானைக்காவில் இருக்கு, பக்கத்துல வா. கருப்பசாமி, இவனுக்கு எப்படி? அப்படியா? இதுக்கு முன்னால பல இடத்துல திருமணத்து சம்பந்தமா பேசி எந்த ஒரு தெளிவும் விடையும் கிடைக்காம தோல்வியுற்று வேதனை அடைந்தியான், சரியா? அதனால பொறுப்பாளர்கள் கூட உன் திருமண விஷயத்துல முடிவெடுக்க முடியாம கிடந்து கசந்துக்கிட்டு இருக்காங்களாம். அதனால நீயே முடிவெடுத்து ஒரு தெளிவுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப உன்னை விட்டுருக்காங்க. அதனால வரக்கூடிய பங்குனி மாதத்துல இருந்து வரனை பாரு, கரெக்டா 40 நாளையில உனக்கு பெண் வந்து சேரும், கல்யாணம் முடிக்கலாம். போயிட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கால் வந்து பாப்பா. தாத்தா தாத்தா சும்மா இருக்கிறேனே. கண்ணே வேண்டும் என்ற ஈயை கனவேனேன். தசரதன் போய் பொண்டாட்டிட்ட கெஞ்சினார். கைகேசி, உனக்கு நான் கொடுத்த வரத்தை தந்துருந்தேன், ஆனா என் சொல்ல மட்டும் நீ கேளுன்னு சொல்லி கெஞ்சினார். யாரு? தசரதன் கைகேசிட்ட, ராமாயணம். இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் பொம்பளை பிள்ளைகள் சில சமயத்தில் தாயும் தகப்பனையும் என்ன செய்யுது? பிள்ளைகள்கிட்ட கெஞ்ச வைக்கி. பொய் சொல்லுதனும் உண்மையா இல்லையா? கெஞ்ச வைக்கி. எம்மா சமைச்சிரும்மா, நல்ல வரன்மா, எனக்கு வயசாகிடுதும்மா, எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அப்பா காலத்தை கவலைப்படாமல் கழிச்சுக்கிடுவோம்மா. 1000 தரம் சொன்னாலும் பேவிலைக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்கிடா. கால் வந்துட்டு வா. ஜப்பானில் கல்யாண ராமன். ஓ, இப்போ கல்யாணத்தை மனம் கோணாம உங்க இஷ்டப்படி கட்டுப்பட வச்சு நடத்தி தந்தா போதுமா? உன் பிள்ளை சம்மதிக்காளா? இன்னைக்கு சம்மதம் இருக்கு.
அதுதான் பிரச்சனை. சம்மதம் இருக்கணும்னு தான் கேட்கான், இருக்குன்னு சொல்லலன்னு. சம்மதிக்க வைக்கிறேன். வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி என்னைய வந்து பாரு. சம்மதிக்க வச்சு தரேன் போ. வரும்போது போட்டா கொண்டு வா. அந்த பிள்ளையுடைய போட்டாவ. அந்த பணம் கிடைக்கும். போயிட்டு வா. மதுரை மாநகர். மதுரை. பொண்ணு பொண்ணு விஷயமா கேட்டு வந்தது யாரு? என்னப்பா பொண்ணுக்கு என்ன வேணும்? உன் பொண்ணுக்கா? கல்யாணம். கால் வந்துட்டு வா. உன் பொண்ணுக்கு இப்ப கிரகம் நல்ல கிரகம் தான். காலில் அமைதியா இருங்க, தயவு செய்து. எனக்கு கத்த முடியாது. காலில் திருநாகம் சுத்தி இருக்கு. அதனால ஓராண்டு காலமாக எடுக்கிற முயற்சியெல்லாம் வேஸ்டா போயிடுது. புண்ணியம். அதே மாதிரி அவசியமில்லாம அவன் மனத்துக்குள்ள எதுவும் குழப்பம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் உன் மனத்துக்குள்ள வந்துச்சு. உண்மையா? இருந்தது உண்மைதான். அந்த மனதை கல்லாகி கரைச்சி உன் பாதைக்கு திருப்பி கல்யாணத்தை முடிச்சு தரேன். வேற என்னடா வேணும்? வியாபாரத்துல ரொம்ப லாஸ். அந்த வியாபாரத்தை இன்னையிலிருந்து வெற்றியாக்குவேன். 3 மாதம் பொறுமையா இரு. உன் தொழில் வளரும். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் இயலாத மகனை அழைத்து வந்தவர்கள். உடல்நிலை சரியில்லாத பிள்ளையை கூட்டு வந்திருக்காங்க. கால் எடுத்துவாங்க. யாரு? எங்க பார்த்து கூப்பிடுறீங்க? வீட்டம்மா எங்க போயிருக்கு? பிள்ளை பதட்டத்துல, பிள்ளையினுடைய பதட்டத்துல உனக்கு விவரம் தெரிய மாட்டேங்குது. அதான் உண்மை. பக்கத்துல வாங்க. வாமா. மனம் கோணாம, மனதை உறுதியாக்கி, கண்டமானிக்கு சிந்திக்காம தெளிவா உட்காரணும். என்னம்மா? உன் பேர் என்ன பேருடா? சடையா? சடை. சடை அப்படின்னா யாரு? சிவன். ஏதோ ஒரு இது. கால் வந்துட்டு வா. அவன் மட்டும் போயிட்டு வந்து நீ ஏன் இருக்கீங்க? அவங்க பயிற்சி பண்ணட்டும். ஏன் கவலைப்படுறேன்? வாடா. தம்பிக்கு மனநிலைகளில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. தண்டுவடம் பிடரி சம்பந்தமான நரம்பியல்களில் குறைகள் இருக்கு. அதனால இவனுக்கு தேவையானது ட்ரை மசாஜ், மனப்பயிற்சி இதெல்லாம் வேணும். இதுக்கு செய்வன வைவன கோளாறுலாம் ஒன்றும் நடக்கலை. தேவையில்லாமல் போய் நீங்களா சிந்திச்சுக்கிட்டதுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். இது வந்து முன்ஜென்ம பாவத்தின் விளைவால் ஆனது. இதை தெளிவாக்கி உன் பிள்ளைய காப்பாற்றித்தரேன். இன்னொரு 18 நாளையில தை மாதம் பிறந்தோடனே தை 1ஆம் தேதியிலிருந்து 9 நாளைக்குள்ள ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்க கொடுக்குற விபூதியை வாங்கிட்டு என்னைய பார்க்கவா. உன் பிள்ளைய நல்லாக்கி தரேன். ஆமா. என்னடா நல்லா வர வச்சு தரேன். மனம் குழம்பாத வருமானம் வர வைக்கிறேன். நல்லா இருக்கா? போயிட்டு வா. அதே மதுரை மாநகர் என் பிள்ளையின் வாழ்க்கை சம்பந்தமாக மனம் கோளாறு ஆகிவிட்டது. என்ன செய்வது? என்ன செய்வது? பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கியா? கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சிருக்கான். கால் வந்துட்டு வா. உங்க வீட்டுல யாருப்பா? ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. அவன் பொண்டாட்டி வரமாட்டான்னு தான் முடிவு இருக்கு. அவன் வந்தாலும் இந்த வாழ்க்கையில் அவன் ஒழுங்கா இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வேற திசையை நோக்கி வாழணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா.
ஆனா உன் மகன் மனம் திருந்துவானான்னு கேட்டேன். ம். அவன் கொடைய கொண்டு போய் இன்னொரு வீட்ல தொங்க போட்டுருக்கான். காண்டவன்ட்டு வா.